வெல்கம் பேக். இது நம்ம ஊரு எந்த ஊரு? நாம இன்னைக்கு வீடியோவில் ஏலகிரி மலை பொங்கல் திருவிழாவை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த ஏலகிரி மலை மக்கள் மாட்டு பொங்கலை எவ்வாறு கொண்டாடுறாங்கன்னு தான் நம்ம இந்த வீடியோட பார்க்க போறோம். பார்ட் 1 வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவையும் பார்த்துட்டு வந்துடுங்க. முதலில் இந்த ஊர் சாந்திக்காரர் பொங்கல் கூடையிட வராரு. அவருக்கு முன்னால பெண்கள் 2 புறங்களிலும் தண்ணீர் ஊத்திக்கிட்டே போறாங்க. சாந்திக்காரரின் இருபுறங்களிலும் கொடிகள் ஏந்தியவாறும் விளக்கு ஏந்தியவாறும் மற்றவர்கள் தங்கள் வழக்கமான இசையை எழுப்பியவாறும் வராங்க. மேலும் சாந்திக்காரர் அவர்கள் அருகில் மணிப்பாட்டு, அதாவது சாமியின் பக்தி பாடலும் பாடப்பட்டுக்கிட்டு வருது. இந்த ஊர் சாந்திக்காரரை பின்தொடர்ந்து வரும் பெண்கள் புத்தாடையுடன் பொங்கல் கூடையும் சுமந்துக்கிட்டு வராங்க. இந்த பொங்கல் கூடைக்கு பூ அலங்காரமும் பானைக்கு கோலம் மற்றும் பூ அலங்காரமும் செஞ்சிருக்காங்க. இந்த ஏலகிரி மலை மக்கள் மாட்டு பொங்கலை பெரிய கோவில் திருவிழா போன்று கொண்டாடுறாங்க. இந்த கிராமத்திற்கு இந்த பொங்கலை காண்றதுக்கு சுற்றுலா பயணிகளும் இங்கு அதிக அளவில் கூடுறாங்க. இந்த ஏலகிரி மலை மக்கள் இந்த பொங்கலை தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேயும் இந்த அளவுக்கு கொண்டாட மாட்டாங்க. அந்த அளவுக்கு பாரம்பரிய முறைப்படி நமது கலாச்சாரத்தின்படி இவங்க கொண்டாடிக்கிட்டு வராங்க. நமது மண், நமது கலாச்சாரம், நமது பாரம்பரியம் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த மாட்டு பொங்கலை கொண்டாடுறாங்க. ஒருவருக்கொருவர் இடைவெளி விட்டு வரிசையாக தான் இவங்க வந்துட்டு இருக்காங்க. இந்த பறையிசையோட இவர்கள் பின்னாடி மணிப்பாட்டு மற்றும் பல விதமான இசை கருவிகளோட இந்த இசையை கேட்கறதுக்கு ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருந்துச்சு. இதில் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், இவர்கள் வாசிக்கக்கூடிய இசை கருவிகளை தான். பல 100 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே இவர்கள் இந்த பாரம்பரியத்தை கடைபிடிச்சிட்டு வராங்க. அவங்க பட்டியில அடுப்புகளை தயார் நிலையில வச்சிட்டு இருக்காங்க பொங்கல் வைக்கிறதுக்காக. பறை இசைக்கு நிகர் எதுவுமே இல்லைங்க. எல்லா விழாக்களிலும் இந்த பறை இசை கண்டிப்பா இருந்துட்டு இருக்கும். இந்த கிராமத்துல தமிழ்நாட்டிலேயே கலாச்சார முறைப்படி, பாரம்பரிய முறைப்படி எந்த ஊர்லயும் இந்த மாதிரி பொங்கலை பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த இசைக்கருவியோட நேம் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது மாட்டு பொங்கல் என்பதை விட ஏழைகளின் பொங்கல், ஏலகிரி மக்களின் பாரம்பரிய பொங்கல். தமிழர் பண்பாட்டை இந்த கிராமத்தில் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. இந்த வீடியோவை உங்களுக்கு பகிர்வதும் எங்களுடைய பாக்கியம்தான். இது நம்ம ஊரு எந்த ஊரு? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க பட்டியின் அருகாமையில் கல்லடுப்புல தான் இந்த பொங்கலை வைக்க போகிறாங்க. கூட்டம் குறைவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சா அது தப்பு. இன்னும் சிறிது நேரத்தில் கூட்டம் அதிகமாயிடும். அதே போல் பொங்கல் ரெடி ஆகிற நேரத்தில் கூட்டமும் அதிகமாயிடும். எவ்வளவு பானைகள்ல இத்தனை பேர் பொங்கல் வைக்கிறாங்க. இந்த பொங்கலை என்ன செய்ய போறாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க. அதையும் கடைசி வரை இந்த வீடியோவோட பாருங்க. இது நம்ம ஊரு எந்த ஊரு? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த ஏலகிரி மலை மக்கள் பண்பாட்டை, கலாச்சாரத்தை அவங்களும் பார்க்கட்டும். இப்போ பொங்கல் பானையில அரிசியை தான் கொட்டிக்கிட்டு இருக்காங்க.
இதோ இப்போ பட்டியில மாடுகளை கட்டியிருக்காங்க. பட்டி என்பது கால்நடைகளை அடைத்து வைக்கும் இடம் தான் பட்டி. இந்த பட்டி பார்த்தீங்கன்னா சுற்றி கருங்கற்களால் தான் செஞ்சிருக்காங்க. பொங்கல் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லா பட்டிகள்லையும் பொங்கல் ரெடியாக வச்சுருக்காங்க. கால்நடைகளையும் தங்கள் பட்டிகளுக்கு கூட்டிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அதுவும் சும்மா இல்லை, அலங்காரத்தோட. தற்பொழுது கால்நடைகளுக்கு படையல் போடும் இடத்துல தான் இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஜோக்கர்ஸு நம்ம திருவிழாவில் இருந்தால் தானே நம்மளுக்கு பொழுது போகும், நல்லாவும் இருக்கும். ஒவ்வொரு பட்டியிலும் வச்சிருக்க பொங்கலை இந்த சாமிக்காரர் பூஜை செஞ்சாதான் இந்த மக்கள் வணங்குவாங்க. சாந்திக்காரர் இருக்கிற ஒவ்வொரு பட்டியிலையும் பூஜை செய்வார். பாரம்பரிய முறைப்படி அவங்க வழக்கத்தை விடாம கடைபிடிச்சிக்கிட்டு வராங்க. இப்போ இங்க சாந்திக்காரர் அவர்களால் பூஜை செய்யப்பட்டாதான் இவங்க இந்த கால்நடைகளை வணங்குவாங்க. அவர்கள் வர வரைக்கும் இவங்களும் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் மாலை 5:30 மணி. இந்த அளவில் தான் இவங்க பொங்கல் வச்சு தங்கள் கால்நடைகளை வணங்குறாங்க. இவர்கள் செய்த இந்த சாதத்தை தான் அனைவருக்கும் பிரசாதமாகவும் கொடுப்பாங்க. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த ஊருடைய சாந்திக்காரர் அவர்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ண போறாரு. இப்போ ஆரம்பிச்சு எல்லா பட்டிகளுக்கும் இவர் போயிட்டு பூஜையை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அவர்கள் தங்கள் கால்நடையை வணங்குவாங்க. அதுக்கப்புறமா அவங்க படையலிட்டு இருக்கிற சாதத்தை கசஞ்சு எல்லா மக்களுக்கும் இங்கு வந்திருக்கிற சுற்றுலா பயணிகளுக்கு எல்லாருக்குமே கொடுப்பாங்க. இதுதான் இந்த பொங்கல், அதாவது மாட்டு பொங்கல். இது நம்ம ஊரு எந்த ஊரு, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க.
இது ஏழைகளின் பொங்கல், ஏலகிரி ஊட்டி பொங்கல். இந்த ஊர் சாந்திக்காரர் அனைத்து பட்டிகளிலும் இந்த மாதிரி பூஜை செய்வாரு. பூஜை செஞ்சதுக்கு அதுக்கு அப்புறம் தான் இந்த மக்கள் இந்த கால்நடைகளை வணங்குவாங்க. கால்நடைகளை வணங்கிவிட்டு அதன் பிறகு இங்கு படையில் இருக்கும் இந்த சாதத்தை கசஞ்சு அனைவருக்கும் உருண்டையா பிடிச்சி வந்திருக்கிற எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இந்த சாதத்தை பிரசாதமா எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதை எல்லாரும் வாங்கி உண்பாங்க. இந்த சாதத்தோடைய டேஸ்ட் வேற லெவலா இருக்கும். இது நம்ம ஊரு, எந்த ஊரு, இதோட இந்த பொங்கலை நம்ம முடிச்சுக்கலாம். பொங்கல் நிகழ்ச்சிகள் பார்த்து 3 வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை மறக்காம பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது தாமு. பாபாய். இது நம்ம ஊரு, எந்த ஊரு.